வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கேக் பேக்கிங்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதை காட்டிகிட்டே உங்களுக்கான ஆன்சரும் நான் சொல்லிகிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் என்னோடய சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உங்கள் ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் டேக் கேர், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க என் மேலே அக்கறை எடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டதுக்கு. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், வீடியோவில் வந்து சொல்லலை. ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்ன ஆச்சுன்னா, வீட்டுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து கொஞ்சம் லீக் ஆகிட்டே இருந்துச்சு. அதை வந்து ஓனர் அவங்க வந்து கண்டுக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் கழித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் கவர்மெண்ட்லேருந்து வந்து இந்த வீட்டுக்கான தண்ணி சப்ளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுனால எங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து வரலை. வீடியோவில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அப்போ வந்து ஸ்னோ விழுந்த டைம், அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்னோவை வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸ்னோவை வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணலாம், பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம தண்ணி வந்து குடிக்க முடியாது. பட் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சரி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இருந்து தண்ணி வந்து கண்டினியூஸாக வந்து வந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் வந்து எப்படி சிஸ்டர் கனடாவில் ஜாப் தேடுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. கனடாவில் வந்து ஜாப் தேடுறதுக்கு இண்டீட் அப்படி இல்லைன்னா கனடா ஜாப் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெப்சைட் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டில் நிறைய ஜாப் வந்து போடுவாங்க. அந்த இதில் போய் நம்மளுக்கு வேணுங்கிற ஜாப் வந்து தேடலாம். என்னோட வெயிட் லாஸ் டயட்டோட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க, ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு 3 வீக்ஸ் வந்து இருக்குது அந்த இது வந்து முடிகிறதுக்கு. லாஸ்ட் வீடியோவில் வந்து கேக் வந்து பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க, கேக் வந்து நல்லா இருக்குன்னு. ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்கள் வீட்டோட ரெண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1660. இந்த வீட்டில் வந்து எல்லாமே இன்க்ளூடு தான். நான் ஏற்கனவே இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இன்னுமே வந்து டீட்டெயிலாக வந்து வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இன்னொரு ஹோம் டூர் மாதிரி கூட போட்டு கூட எல்லாமே வந்து உங்கள்கிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் பொண்ணு எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவள் வந்து 2nd கிரேட் வந்து போயிட்டுருக்கா. இந்த இயர் முடிஞ்சோடனே அவள் வந்து 3rd வந்து போயிடுவா. நாங்கள் இங்கே வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நாங்கள் இங்கே வந்து 3 இயர்ஸ் நெருக்கி வந்து ஆக போகுது. அப்புறம் ஊரில் இருக்கிற கிச்சன் திங்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து எங்கள் லக்கேஜில் வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து திங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து வெக்கேஷன் போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து திரும்ப அங்கேருந்து வரும்போது வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டைம் வந்து கொரியர் வந்து போட்டிருந்தாங்க ஊரில் இருந்து. அதில் வந்து அவ்வளவா வந்து கிச்சன் திங்ஸ் எல்லாம் இல்லை. அப்படி ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாம் வந்து கொரியர் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில பாத்திரம் வந்து இங்கேயே வாங்கினேன், இந்தியன் ஸ்டோரில் வந்து வாங்கினேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும், ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்குது. புது வீடாக இருந்தால் ரெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே இது வந்து கொஞ்சம் பழைய வீடாக இருந்துச்சுன்னா ரெண்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 பெட் வந்து ஒரு நார்மலாக சொல்கிறேன் நான், ஆனால் வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட் தான் இருக்கும் அப்படின்னு வந்து கிடையாது. பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1400லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் சொல்கிறது வந்து ரொம்ப லோலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் அந்தளவுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இல்லை. அதே மாதிரி 2 பெட்ரூம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1800க்கு மேலே தான் இருக்கும். அதுக்கு கீழே வந்து இருக்காது. அப்படி இல்லைன்னா நம்ம ஷேர் பண்ணி வேணும்னா இருந்துக்கலாம். இப்போ 1400னா நாம் வந்து இன்னொரு ஆள் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா 700 மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நாமளாக தனியாக வந்து இருக்க முடியாது, அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தா. இங்கே இருக்கிற ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே வந்து ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவை வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னாலுமே இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து தனியாகவே அதுக்கான வீடியோ வந்து போடுறேன். நம்மளோட சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க, நிறைய வியூவர்ஸுமே வந்து வந்திருக்கீங்க. வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து என்னோட பேர் என்னோட ஊர் வந்து கேட்டிருந்தீங்க. என் பேர் வந்து ஆர்த்தி, என்னோட ஊர் வந்து தேனி. பார்த்துட்ருக்கவங்களும் எந்தெந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அப்படி உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள்
நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேம் இந்த யூடியூப் சேனலோட நேம் தான் வந்து இன்ஸ்டாலையும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணாலே வந்து வந்துடும். இன்ஸ்டாகிராமில் போயிட்டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா அப்படின்னு டைப் பண்ணாலே வந்து வந்துடும். அப்புறம் இன்ஸ்டாகிராமையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கிறணும் இல்லை வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாரோட கமெண்ட்க்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி அதுக்கான வீடியோஸுமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொடுப்பேன். மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையுமே வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.